இன்று ஆடிப்புறம் அம்மனுக்கு பிறந்த நாள். காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆடிப்புறம் எப்படி கொண்டாடுவோம்னா, காலையில் எழுந்திரிச்சு குளித்து புது ட்ரெஸ் போட்டு பக்கத்தில் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ஆடிப்புறம்னாலே கொண்டாட்டம் தான். கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் வீட்டில் வந்த உடனே தேங்காய் உருட்டோம். நானும் எங்கள் அண்ணனும் பயங்கர காமெடியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு தேங்காவாவது உடையணும். போட்டி போட்டு உருட்டுவோம். நீ உருட்டு நான் உருட்டு, 2 பேரும் சண்டை போட்டு உருட்டுவோம். கடைசி ஒரு தேங்காய் எப்படியாவது உடஞ்சிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு தேங்காய் எங்கள் அண்ணன் மேலே போட்டு உடைப்பான். அப்போ நல்லா ஜாலியாக இருந்தானோ. இப்போ ஆடிப்புறம்னால எந்த குழந்தையுமே இந்த தேங்காய் உருட்டை விளையாடவே இல்லை. இந்த தேங்காய் உருட்டு எதுக்கு விளையாடுறாங்கன்னா, உருட்டு விளையாடும்போது அது 2ஆக கீறி உடையும். அப்படி உடையும் போது நம்ம கஷ்டங்களும் துயரங்களும் 2ஆக உடைந்து சிதறணும். அதற்காக தான் இந்த தேங்காய் உருட்டு. முன்னாடி அந்த காலத்தில் அப்போ யாரோ சொல்லி வச்சது முன்னாடி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ யாருமே உடைக்கல. அதுக்கப்புறம் உடஞ்ச தேங்காயை சட்னி கரைக்க வேண்டியதான். பாய்.